மக்களே, சென்னை ரெட் ஹில்ஸ் சரௌண்டிங்ல நீங்க ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும்னு வச்சீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் மிஸ் பண்ணாதீங்க. நம்ம இருக்க லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரெட் ஹில்ஸ் அலமாதி லொகேஷன்ல இருக்கோங்க. ரெட் ஹில்ஸ் டு திருவள்ளூர் போற ஸ்டேட் ஹைவே நீங்க பார்க்கலாம், பஸ் நிக்குது. சோ இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டேட் ஹைவேல இருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்குங்க. இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஐயா முனியப்ப செட்டியார் திருமண மண்டபம் இருக்குங்க. ஸ்டேட் ஹைவேலயே இருக்கு. சோ இதான் பஸ் ஸ்டாப். சோ இங்க இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்க ஒரு புது ப்ராஜெக்ட் தான் ரிவ்யூ பண்ண போறோம். சார் 800 ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா 18,40,000 ரூபாய் வரும். 800 ஸ்கொயர் ஃபீட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 லட்ச ரூபாய் டவுன் பேமெண்ட் இருந்தா நெக்ஸ்ட் லெவல் கண்டிப்பா பண்ணலாம். 4 லட்ச ரூபாய் முன் பணம் கண்டிப்பா பண்ணலாம். மக்களே, இந்த சரௌண்டிங்ல நீங்க விசாரிச்சே பார்க்கலாம். பிரைஸ் வந்து 3000 மேல தான் போகும். ஆனா இவங்க கொடுக்குற பிரைஸ் வந்து 2300 ரூபாய் per ஸ்கொயர் ஃபீட் வந்து கொடுக்குறாங்க. வீடுன்னு பாத்தீங்கன்னா 2 BHK வந்து நாங்க வெறும் 36 லட்சத்துல பண்ணிட்டு இருக்கோம். என்ன சார் சொல்றீங்க? 36 லட்சம் தான் இடத்துடன் கூடிய வீடு. வீடோட சேர்த்து 36 லட்ச ரூபாய் பண்ணிருக்கோம். அதுவும் பாத்தீங்கன்னா வெறும் 6 லட்ச ரூபாய் டவுன் பேமெண்ட்ல கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, நம்ம பொறுத்த வரைக்கும் 1000 ரூபாய்க்கு மேல பண்ணா ரீஸ்ட் ஃப்ரீயா பண்ண மாட்டாங்க. நம்ம 2300 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பாத்தீங்கன்னா ரீஸ்ட் பட்டா ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே ஃப்ரீயா தான் பண்ணி கொடுப்போம். ஓகே, 2300 ரூபாய் per ஸ்கொயர் ஃபீட். இதுல ஆஃபரா பட்டா எல்லாமே பண்ணி கொடுப்போம். ஓகே, ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம். ஓகே, நான் உங்க பிரவீன் ஹோம்ஸ் யூடியூப் சேனல்ல இருந்து நம்ம பார்க்க போற ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா பஸ் போற ஆன் ரோட்லயே லொகேட் ஆயிருக்குங்க. நீங்க பார்க்கலாம், பின்னாடி வந்து பஸ் போகுது. இந்த ப்ராஜெக்ட் யார் பண்ணிருக்காங்கன்னா திருத்தணிகை இன்ஃப்ராசிட்டிங்க. சோ பஸ் போற ஆன் ரோட்லயே இந்த ப்ராஜெக்ட் லொகேட் ஆயிருக்கு. சரி வாங்க உள்ள போயிட்டு ஃபர்தர் டீடைல்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட் குள்ள வந்துட்டோங்க. இந்த ப்ராஜெக்ட் நம்ம இன்வைட் பண்ணது வடிவேல் சார் தான், திருத்தணிகை இன்ஃப்ராசிட்டில இருந்து. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கேன் சார். சந்தோஷம் சார். சார் இந்த ப்ராஜெக்ட் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனி பத்தின டீடைல் நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லிடுங்க சார். சார் நம்ம கம்பெனி பாத்தீங்கன்னா 37 வருஷமா இருக்கு சார். 37 வருஷத்துல பாத்தீங்கன்னா திருத்தணிகை இன்ஃபார்சிட்டி நம்மளுடைய கம்பெனியோட நேம். ஓகே பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம ரெடி அலமாதில வரைக்குமே பாத்தீங்கன்னா 2500 பிளாட் கிட்ட பண்ணிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிக்கிறது 6. ஓகே, பின்னாடி பாத்தீங்கன்னா 7, 1ல இருந்து 5 வரைக்கும் ஆப்போசிட்ல பண்ணிருக்கோம். அதனால ஒரு சைட்லயும் 500 பிளாட் பண்ணிருக்கோம் சார். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 7ல இருக்கும். நம்ம ஃபேஸ் 7ல இருக்கும். சரிங்க சார். இப்ப திருத்தணிகை இன்ஃப்ராசிட்டி கம்பெனி வந்து நிறைய ப்ராஜெக்ட் வந்து நீங்க பண்ணிருக்கீங்க. சோ இந்த ப்ராஜெக்ட் வந்து எக்ஸாக்ட்டா எங்க லொகேட் ஆயிருக்கு, நம்ம ப்ராஜெக்ட்டோட நேம் என்ன, நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லிடுங்க சார். கண்டிப்பா சார். நம்ம ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா லொகேட் எங்க இருக்குன்னா ரெட் ஹில்ஸ் டு அலமாதி. ஓகே, ரெட் ஹில்ஸ் டு அலமாதில தான் நம்ம லொகேட் ஆயிருக்கு நம்ம சைட். சோ இந்த ப்ராஜெக்ட் கனெக்டிவிட்டி எப்படி சார்? கனெக்டிவிட்டி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம ரைட் சைடுல பாத்தீங்கன்னா 5 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா சென்னை அவுட்டர் ரிங் ரோடு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கரெக்டா 10 மினிட்ஸ்ல சென்னை பெரிபல் ரிங் ரோடு. ஓகே சார். இது ரெண்டுத்துக்கும் சென்டர்ல தான் நம்ம சைட். சரிங்க சார். இப்போ நான் பார்த்தேன் சார், பஸ் போற ஆன் ரோடா இருக்கு. இது எந்த லொகேஷன் சார்? கரெக்ட்டா எந்த ரூட்ல இருந்து போகுது பஸ்? சார் கரெக்டா நம்ம ரெட் ஹில்ஸ்ல இருந்து நம்ம சைட்டுக்கு வந்து கட் சர்வீஸ் மாதிரி புதுக்குப்பன்னு ஒரு ஏரியா போய் பின்னாடி இருக்கு. அது வரைக்கும் நம்ம பஸ் வரும். நம்ம பஸ்ஸுக்கு போனோம்னா கரெக்டா சைட்ல இருந்து அந்த என்ட்ரன்ஸ்ல போனவே நம்ம பஸ் ஸ்டாப். பஸ் தான் சைட் வாசல்லயே பஸ் தான். ஓகே, எனக்கு இந்த ப்ராஜெக்ட்ல நிறைய கனெக்டிவிட்டி தான் சார் பிடிச்சிருக்கு. இப்போ இது ஒரு கனெக்டிவிட்டி சொல்லுங்க. ரெட் ஹில்ஸ் டு அலமாதி போற அதுவுமே ஒரு கனெக்டிவிட்டி. அதுவும் இல்லாம சென்னை அவுட்டர் ரிங் ரோட், சென்னை பெரிபெரல் ரிங் ரோட். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இவ்வளவு கனெக்டிவிட்டி இருக்கு. மெயினா வந்து ஊருக்குள்ளேயே இந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணிருக்கீங்க. இந்த ப்ராஜெக்ட்டோட நேம் என்ன, இந்த ப்ராஜெக்ட் பத்தின டீடைல்ஸ் சொல்லிருக்கேன். கண்டிப்பா சார். இந்த சைட்டோட நேம் பாத்தீங்கன்னா அன்னை கோமதி நகர். அன்னை கோமதி நகர். ஓகே, எத்தனை ஏக்கர்ல டெவலப்? நம்மளது வந்து பாத்தீங்கன்னா 17 ஏக்கர்ல இந்த ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம். ஓகே, 17 ஏக்கரா சார்? ஓகே, எத்தனை பிளாட் மொத்தமா? மொத்தம் பாத்தீங்கன்னா 446 பிளாட்ஸ். 446. இதுல வந்து பாத்தீங்கன்னா 70% சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஓகே சார். என்ன அப்ரூவ்ல போட்டுருக்கீங்க சார்? டிடிசிபி அண்ட் அப்ரூவ் பண்ணிருக்கோம். ஓகே ஓகே, 70% சோல்ட் அவுட். கண்டிப்பா சார். இந்த ப்ராஜெக்ட்ல பார்க்கலாம் சார், நிறைய வீடுகள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா சார். நம்ம ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்கோசரமே நம்ம சைட்டை உருவாக்கிருக்கோம் சார். ஏன்னா ஒரு சைட்லயும் பாத்தீங்கன்னா வீடு கட்டலாம், வீடு பக்கத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் சைட்டுக்குள்ளேயே வீடு இருக்கும். சைட்டுக்குள்ளேயே வீடு இருக்கு. வெளியே வீடு இருக்கும். அது ரோடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40 ஃபீட் ரோடு, 30 ஃபீட் ரோடு, 33 ரோடு அந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லா. ஓகே சார். சரிங்க சார். இந்த ப்ராஜெக்ட்ல மினிமம் என்ன பிளாட் சைஸ்ல இருந்து அவைலபிள் இருக்கு சார்? ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 800ல இருந்து 2400 வரைக்கும் இருக்கு சார் நம்ம சைட்ல அவைலபிள். கண்டிப்பா. சரிங்க சார். கஸ்டமர் இங்க ஒரு இடம் வாங்குறாங்கன்னா டவுன் பேமெண்ட் எவ்வளவு இருக்குன்னு, ஒரு பிளாட் வந்து என்ன பட்ஜெட்ல ஸ்டார்ட் ஆகுது? கண்டிப்பா சார். ஒரு பிளாட் வந்து பாத்தீங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட் ஸ்டார்ட் ஆகுது. 800 ஸ்கொயர் ஃபீட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 லட்ச ரூபாய் டவுன் பேமெண்ட் இருந்தா நெக்ஸ்ட் லெவல் கண்டிப்பா பண்ணலாம். 4 லட்ச ரூபாய் முன் பணம் கண்டிப்பா பண்ணலாம். சரிங்க சார். ஒரு பிளாட்டோட காஸ்ட் என்ன பட்ஜெட் வருது சார்? 800 ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா 18,40,000 ரூபாய் வருது. ஒரு ஸ்கொயர் ஃபீட் 2300 ரூபாய் தான் ஸ்கொயர் ஃபீட். ஆமா, அப்படிதான். ஏன்னா இது வந்து எங்களோட ஓன் ப்ராஜெக்ட். ஓகே, நாங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணாதான் ஒரு இடத்துல மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரேட் அதிகமா தான் வச்சு பண்ணுவாங்க. ஆனா நம்மளோட சைட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா சைட்டுமே ஓன் சைட் தான் பண்ணுவோம். இது வரைக்கும் ப்ராஜெக்ட் வந்து நாங்க மார்க்கெட்டிங் பண்ணதே இல்ல. ஓகே, திருத்தணிகை இன்ஃபார்சிட்டின்னு பாத்தீங்கன்னா நாங்க ஓன் சைட் மட்டும் தான் பண்ணுவோம். ஓன் சைட் தான். கண்டிப்பா மக்களே, இந்த சரௌண்டிங்ல நீங்க விசாரிச்சே பார்க்கலாம். பிரைஸ் வந்து 3000 மேல தான்
தான் போவோம். ஆனா இவங்க கொடுக்குற பிரைஸ் வந்து 2300 ரூபா per ஸ்கொயர் ஃபீட் வந்து கொடுக்குறாங்க. சார் இங்க பிளாட்டோட பட்ஜெட் வந்து சொல்லிருந்தீங்க. இப்ப கஸ்டமர் வந்து ஒரு வீடா போகணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா இந்த ப்ராஜெக்டே வந்து ரெசிடென்ஷியல் ஜோன்ல இருக்கு. சோ நீங்க வீடா என்ன பட்ஜெட்ல கட்டி கொடுக்குறீங்க சார்? சார் வீடுன்னு பாத்தீங்கன்னா 2 BHK வந்து நாங்க வெறும் 36 லட்சத்துல பண்ணிட்டு இருக்கோம். என்ன சார் சொல்றீங்க? 36 லட்சம் தான் இடத்துடன் கூடிய வீடு. வீடோட சேர்த்து 36 லட்ச ரூபாய் பண்ணிருக்கோம். அதுவும் பாத்தீங்கன்னா வெறும் 6 லட்ச ரூபாய் டவுன் பேமெண்ட்ல கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, இப்ப லைவா போயிட்டு இருக்குது எல்லாமே நம்ம பண்ற வீடு தான். நம்ம பண்ற வீடு தான் சார். இப்போ கூட பாத்தீங்கன்னா லாஸ்டா ஒரு கஸ்டமர் நம்ம வீட்டு தான் வாங்கினாங்க. வாங்கணுங்கிறத இப்போ 50 வீடு இப்போ வீடு கட்டி கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்றோம். இந்த ஒரு வீடு மட்டும் இல்ல சார், சுத்தி பாத்தீங்கன்னா நம்ம 40 வீடு கட்டிட்டு இருக்கோம். ஓகே, நிறைய வீடு பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அப்ப இங்க இடம் வாங்கினா உடனே வீடு கட்டி குடியேறலாம். இடம் வாங்கினா உடனே வீடு கட்டி குடியேறலாம். பஸ்ஸும் பாத்தீங்கன்னா லைவா போயிட்டு இருக்கு, நீங்க பாக்கலாம் நம்ம சைட்ல இருந்து. ஓகே ஓகே, ஆமா சார் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா சார் இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க, தண்ணி கையில வச்சிருக்கீங்க. கண்டிப்பா சார். சோ கிரவுண்ட் வாட்டர் எப்படி இருக்கும்? எத்தனை அடியில இங்க தண்ணி வருது சார்? சார் இங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 25 அடியில இருந்தே தண்ணி இருக்கு சார். நல்லா இருக்கும். பாத்தீங்கன்னா இங்க நம்ம வேணும்னா ஒரு 100 அடி வரைக்கும் கூட அவங்க பண்ணிக்கலாம். ஓகே, அப்படியே கொஞ்சம் விடுங்க சார், தண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். நல்லா இருக்கே சார் தண்ணிலாம் ரெடில்ஸை பொறுத்த வரைக்கும் தண்ணி நல்லா இருக்கும். தண்ணி நல்லா நம்ம ரெடில் சர்வெண்ட்ல எங்க பாத்தீங்கன்னாலும் தண்ணி பொறுத்த வரைக்கும் ரொம்ப டேஸ்ட் அதிகம் நல்லா இருக்கும். ஓகே, ஏன்னா நிறைய வீடுகள் கட்டிட்டு இருக்காங்க. மக்களை நீங்க லைவா வந்தீங்கன்னா பார்க்கலாம் மக்களே. இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு வீடு வரும், 2 வீடு இல்ல, நிறைய வீடு கட்டிட்டு இருக்காங்க சார். மொத்தம் எத்தனை வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ லைவா பாத்தீங்கன்னா 40 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன். 40 வீடு இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 வீடு கொடுத்துன்னு வந்துட்டாங்க. இப்போ இருக்காங்க, ஆல்ரெடி இருக்காங்க. ஓகே சார், இந்த ப்ராஜெக்ட் பத்தின டீடைல்ஸ் வந்து சொல்லிருந்தீங்க. இந்த ப்ராஜெக்ட்ல என்ன மாதிரி டெவலப்மெண்ட் வந்து பண்ணி கொடுத்துருக்கீங்க சார்? சார் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3 என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம் சார். 3 என்ட்ரன்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா பஸ் நின்னுதான் போகும். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் பண்ணிருக்கோம். ஓகே, 17 ஏக்கருக்கும் காம்பவுண்ட் வால் ஃபுல்லாவே காம்பவுண்ட் வால் பண்ணிருக்கோம். ஓகே, 3 என்ட்ரன்ஸ் சொன்னீங்க. 3 என்ட்ரன்ஸ்ல பஸ் போடுறோம். கண்டிப்பா சார். 3 என்ட்ரன்ஸ்லயுமே பஸ் நின்னுதான் போகும் நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம டெவலப்மெண்ட் சைட்டை பத்தி சொல்லணும்னா நீங்க வந்து நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை. நீங்க பாத்தீங்க சுத்தி பாத்தீங்கன்னா தெரியும். நிறைய வீடுகளும் கண்டிப்பாக எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிளாக் டாப் ரோட் பண்றோம். எல்லாமே 40 அடி ரோடு, 33 அடி ரோடு தான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு பிளாட்டுக்குமே பாத்தீங்கன்னா நம்ம பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஓகே, வாட்டர் டேப் கண்டிப்பா கொடுத்துருக்கோம். சைட்டுக்குள்ள வந்து அந்த டேங்க் வச்சிருக்கீங்க? கண்டிப்பா வச்சிருக்கோம் சார். அது வந்து 1 லட்சம் வாட்டர் கெப்பாசிட்டி பண்ணிருக்கோம். ஓகே ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு சோலார் லைட் இருக்கு. ஈபி வந்து கனெக்ஷன் பாத்தீங்கன்னா இப்ப புதுசா வர ஒரு சைட்லயும் எல்லாம் ஈபி புதுசா வரணும். ஆனா நம்ம சைட்ல எல்லாம் வீடுங்களா கட்டிட்டு இருக்கிறதுனால ஃபுல்லா ஈபி கனெக்ஷன் எடுத்துட்டோம் நம்ம. ஓகே சார், இப்போ நம்ம பார்க் வந்திருக்கோம். சூப்பரா அழகா டெவலப் பண்ணிருக்கீங்க. எப்படி சார் இந்த ப்ராஜெக்ட் இந்த அளவுக்கு பார்த்து டெவலப் பண்ண முடியுது? கண்டிப்பா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைட்ல வந்து பார்க் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சைட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க தான் டெவலப் பண்ண. நம்ம திருத்தணிகை யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் பார்க்லாம் டெவலப் பண்ணிட்டு தான் கஸ்டமர் சைட்டே கொடுத்துருக்கீங்க. நம்ம சைட் ஆபீஸ் பொறுத்த வரைக்கும். ஓகே, எனக்கு பார்க்க ஒரு ரெசார்ட்ல கார்டனிங் வியூ எப்படி இருக்குமோ அது மாதிரி. ஆமா சார். ஏன்னா நம்மளோட சைட்னாவே திருத்தணி யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் எல்லாமே பார்த்து தான் பண்ணுவோம். ஒரு விஷயத்தையும் நாங்க பார்த்தோம். இதே மாதிரி கேட் அண்ட் கம்யூனிட்டி ஃபுல்லா இந்த கேட் பாத்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் வால்ல கூட செங்கல்ல தான் பண்ணிருக்கோம். நாங்க ஆலோ பிளாக்ல பண்ணல. என்ன சார் சொல்றீங்க? கண்டிப்பா தான் சார். ஏன்னா நம்மளோட இது எல்லாமே குவாலிட்டியா தான் இருக்கும் சார். இந்த ப்ராஜெக்ட் பத்தி நிறைய டீடைல் வந்து சொல்லியிருந்தீங்க. மெயினா வந்து இப்ப மக்கள் குடி வராங்க அப்படின்னா ஒண்ணு குழந்தைங்களுக்கு படிப்புக்கு ஸ்கூல் காலேஜ் எதிர்பார்ப்பாங்க. அவங்க வேலைக்கு நியர்பைல என்ன இருக்குன்றத பார்த்து தான் ஒரு ரெசிடென்ஷியல் ஜோன் குள்ளேயே வருவாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் நியர்பைல இருக்க ஸ்கூல் காலேஜ் என்ன இருக்கு சார் இங்க நியர்பைல? சார் நீங்க பாத்தீங்கன்னா நேர்ல இப்பவே பாத்தீங்க பஸ் நம்ம சைட்டுக்கு வெளியே போச்சு. அப்ப பாத்தீங்கன்னா ஃபுல்லா கடைங்க இருக்கும். எவ்வளவு டெவலப்மெண்ட் பாத்தீங்க. கரெக்டா ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா கரெக்டா 5 மினிட்ஸ் தான் இங்க. ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் எல்லாமே ஸ்கூல் காலேஜ் எல்லாமே பார்த்தா ஹாஸ்பிட்டல் இருக்கு, உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட் இருக்கு, பஜார் இருக்கு, எல்லாமே உங்களுக்கு நம்ம சுத்தி ஒரு 5 மினிட்ஸ்ல இருக்கு. 5 மினிட்ஸ் ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும். ஏன்னா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அத்தியாவசிய தேவை என்ன பார்ப்பாங்கன்னா அதிகமா வந்து ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், காலேஜ் தான். அது மூணுமே நம்ம சைட்ல இருந்து 5 நிமிஷத்துல இருக்கு. 5 நிமிஷம் நியர்பைல எல்லாமே இருக்கு, லொகேட் ஆயிருக்கு. சார் இந்த ப்ராஜெக்ட் பத்தி நிறைய டீடைல்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போ இடம் பார்க்க வராங்கன்னா கேப் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுவீங்களா சார்? கண்டிப்பா சார். நம்ம கேப் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் வீட்ல இருந்து நம்ம கேப் கொடுக்குறோம் சார். வீட்டுக்கே கொடுக்குறோம். ஃப்ரீ ரைட் தான். பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எனி டே பண்ணிட்டு இருக்கோம் சார். சண்டேன்னு மட்டும் இல்ல, எனி டே அவங்க கஸ்டமர் எப்போ ஃப்ரீயா இருக்காங்களோ கண்டிப்பா அவங்க கேப் கொடுத்துட்டு இருக்கோம் சார். சரிங்க சார். மக்களே, சாரோட நம்பர் தான் வந்து கான்டாக்ட் நம்பரா வந்து டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் நீங்க சாருக்கு கால் பண்ணுங்க. இந்த இடத்த வந்து பாக்கிறதுக்கு ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டியும் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ரெடில் சலமாதி சரௌண்டிங்ல உடனே வீடு கட்டி குடியேற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பாக்குறீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் மிஸ் பண்ணிடாதீங்க. 3 என்ட்ரன்ஸுங்க. உங்களுக்கு 3 என்ட்ரன்ஸ்லயும் பஸ் நின்று தான் போகும். இந்த ப்ராஜெக்ட் வந்து 17 ஏக்கர்ல சூப்பரா அழகா வந்து டெவலப் பண்ணிருக்காங்க சார். இந்த ப்ராஜெக்ட்ல என்ன மாதிரி ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்றீங்க சார்? கண்டிப்பா சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் ஒரு இடத்துல நம்ம பொறுத்த வரைக்கும் 1000 ரூபாய்க்கு மேல பண்ணா ரிஜிஸ்டர் ஃப்ரீயா பண்ண மாட்டாங்க. நம்ம 2300 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பட்டா ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே ஃப்ரீயா தான் பண்ணிக்கலாம். ஓகே, 2300 per ஸ்கொயர் ஃபீட். இதுல
ஆஃபரா வந்து எல்லாமே பண்ணி கொடுக்கும். ஓகே ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ பண்ணி கொடுக்கும். ஓகே மக்களே, ஒரு சூப்பரான ஆஃபர்னே சொல்லலாம். பிரைஸுமே வந்து ஒரு அஃபோர்டபுள் பட்ஜெட் தாங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட் 2300 ரூபா தான். ஸோ இங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டா வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு பிளாட் வேணாலும் வாங்கிக்கலாம், இல்ல கஸ்டமைஸ்டு வில்லா போறீங்கனாலும் போய்க்கலாம். ஒரு 2 BHK வீடு வந்து 36 லட்சத்துல சூப்பரா வந்து பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ப்ராஜெக்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. சைட்டை வந்து விசிட் பண்ணுங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வைஸும் கிளியரா இருக்கு. நீங்க ஒரு முறை செக் பண்ணிட்டு சைட் விசிட் வந்து பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணுங்க. லீகல் வைஸ் வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கான கனவு பண்ணிய சொந்தமாக்கிக்கோங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.